வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருவாரூர் மன்னார்குடியில் 1000 ஆண்டுகள் பழமையான காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது. 30 ஆண்டுகளுக்கு பின் இன்று கோயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நேற்று முன்தினம் கும்பாபிஷேக யாகசாலை துவங்கியது. இன்று மகா பூர்ணாகுதியுடன் யாக பூஜைகள் நிறைவடைந்தது. மேளதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் சன்னதியில் மகா அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. சிவசிவ கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர். திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலில் ஆடிப்பூர திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவை ஒட்டி ஸ்ரீ காந்திமதி அம்பாள் சுவாமி சன்னதியிலிருந்து வெள்ளிச் சப்பரத்தில் கடந்த புதன்கிழமை மாலை தனது வீடான அம்பாள் சன்னதிக்கு வந்தடைந்தார். இன்று அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் வழிபாடு, கோபூஜை மற்றும் கணபதி ஹோமத்துடன் யாக பூஜைகள் நடைபெற்றது. கொடிப்பட்டம் கோயிலுக்குள் எடுத்து வரப்பட்டது. அம்பாள் சன்னதி உற்சவர் மண்டபத்தில் ஸ்ரீ காந்திமதி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இன்று காலை அம்பாள் சன்னதி முன் அமைந்துள்ள கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. முன்னதாக கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் தினமும் காந்திமதி அம்பாளுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். வரும் 12ஆம் தேதி 4ஆம் திருநாளில் காந்திமதி அம்பாளுக்கு நண்பகலில் வளைகாப்பு உற்சவமும், 18ஆம் தேதி 10ஆம் திருநாளில் மாலை ஊஞ்சல் மண்டபத்தில் வைத்து ஆடிப்பூர முளைகொட்டு திருவிழாவும் நடக்கிறது. விழா ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், உபயதாரர்கள் மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளியில் பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோயில் உள்ளது. கோயில் ஆணி உற்சவத்தை முன்னிட்டு இன்று பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. மகா பூர்ணாகுதியுடன் யாக பூஜைகள் நிறைவடைந்தன. அம்மனுக்கு 16 வகை வாசனை திரவியங்கள் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். மேள தாளம் இசைக்க பந்தக்கால் நடப்பட்டது. ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனம் உருகினர்.
மயிலாடுதுறை சீர்காழி திருவெண்காட்டில் பிரசித்தி பெற்ற விலங்கு தரித்த விநாயகர் கோயில் உள்ளது. சிவபக்தர் சேந்தனாருக்கு திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் அருளுடன் விநாயக பெருமான் அருள்பாலித்த ஸ்தலம் இது. வரலாற்று சிறப்புமிக்க கோயில் கும்பாபிஷேகம் இன்று விமர்சையாக நடந்தது. ஜூலை 7ஆம் தேதி பூர்வாங்க பூஜைகளுடன் முதல் கால யாகசாலை துவங்கியது. மகா பூர்ணகுதியுடன் யாக பூஜைகள் நிறைவடைந்தன. மேளதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து விநாயகருக்கு மகா அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு மனமுருகினர். தஞ்சாவூர் அன்னக்குடி கிராமத்தில் பழமை வாய்ந்த ஜெகநாத சுவாமி கோயில் உள்ளது. கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து பூர்வாங்க பூஜைகளுடன் கும்பாபிஷேக யாகசாலை துவங்கியது. மகா பூர்ணாகுதியுடன் 4 கால யாக பூஜைகள் நிறைவடைந்தன. மேள தாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து அபிராமி அம்பிகா சமேத ஜெகநாத பரமேஸ்வரர் சந்நிதியில் மகா அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. சிவசிவ கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர். தஞ்சாவூர் பாபநாசம் சக்கராப்பள்ளி பகுதியில் ஹசரத் சையத் முகமது தர்வேஷ் வலியுல்லா சந்தனக்கூடு விழா விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. பிரத்யேக இசையுடன் கொடி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து சிகர நிகழ்ச்சியாக சந்தனம் பூசும் வைபவம் நடந்தது. திரளான முஸ்லிம்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.